ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது மத்திய எல்லை சாலை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பார்டர் ரோடு ஆர்கனைசேஷன் இருக்க பாருங்க, அங்கேருந்து உங்களுக்கான வேலையை தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு ஆண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, என்னமான பதவிகள் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூ குக்கு கேட்டிருக்காங்க. இதில் மொத்தமாக 147 வேகன்சி கரண்ட் வேகன்சியும் பேக்லாக் வேகன்சி 6 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேசன் கேட்டிருக்காங்க, டோட்டலாக 172 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பிளாக் ஸ்மித் கேட்டிருக்காங்க 75 வேகன்சி. மெஸ் வெயிட்டர் 11 வேகன்சி, டோட்டலாக 411 வேகன்சி கொடுத்துருக்காங்க. எல்லா வேகன்சியுமே ஜென்ரலுக்கு எவ்வளோ, ஓபிசிக்கு எவ்வளோ, எஸ்சிக்கு எவ்வளோ, எஸ்சின மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா உங்களுக்கு ஹிந்திலையும் அறிவிச்சிருப்பாங்க, இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு 11 ஜனவரி 2025 லாஸ்ட் தேதியை பொறுத்த வரைக்கும் 24 ஃபெப் 2026 வரைக்கும் 2025 வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏஜ் மெட்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க அந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. எந்தெந்த கேட்டகரி எவ்வளோ டேட்டா பர்த்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதான் அப்ளிகேஷன் ஃபார்மாக கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தா ஃபோட்டோ ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் நேம் ஆஃப் போஸ்ட், எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த சீரியல் நம்பர் என்ன, அதுக்கப்புறம் உங்கள் பெயர் என்ன, ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருப்பாங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு என்னமான டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்காங்களோ எல்லாமே நீங்கள் அட்டாச் பண்ணி பார்த்தா, ஸோ அவங்க சொல்லியிருக்க இன்ஃபர்மேஷன் படி நீங்கள் அனுப்பி வச்சுருங்க. இதுதான் இந்த ஜாப்க்கான மொத்த இன்ஃபர்மேஷன். ஸோ எல்லாமே உங்களுக்கு தெளிவாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வேலைக்கு மேல் கேண்டிடேட் இந்தியாவில் இருக்க எல்லா ஆண்களுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் வைக்கிறாங்க, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வைக்கிறாங்க, அப்புறம் ரிட்டன் எக்ஸாம் இருக்க போது. ஸோ முதல்ல உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட்டு தான் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கேற்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்க போதுன்றதை கொடுத்துருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுக்கான மெடிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன், இதை பேஸ் பண்ணி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஏஜ் மட்டும் பொறுத்த வரைக்கும் 18 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வேறு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் கேட்டகிரி பார்த்தீங்கன்னா நில் கேட்டகிரி, அதேமாதிரி எஸ்சிஎஸ்டிக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் வரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது, ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் தான் ஃபில் பண்ணி அனுப்புகிற மாதிரி இருக்கும். அதை பற்றி ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ எவ்வளோ மார்க் எடுக்கணும் அது எல்லாமே கொடுத்துருக்காங்க. எந்த மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணணும் எல்லாமே இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் கிளியராக கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வேலைக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. குக்கை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு நல்லா குக்கிங் நாலேஜ் இருக்கணும் அப்படின்றத கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மேசன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. பட் அது கூடவே நீங்கள் ஐடியில் பார்த்தீங்கன்னா பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரிக் மேசன் அந்த மாதிரி நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிளாக் ஸ்மித் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணிவிட்டு ஐடியில் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்மித் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். நெக்ஸ்ட்டு மிஸ் வெயிட்டர் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஷுட் குவாலிஃபை இன் ப்ரொஃபன்சி டெஸ்ட் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ 2 பதவிக்கு 10th பாஸ் பண்ணால் போதுமானது. இன்னும் 2 பதவிக்கு ஐடி சம்மந்தப்பட்ட ட்ரேடில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். எந்தமான சிலபஸ், எந்தமான ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது எல்லாமே கேட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்து அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். மத்திய அரசோட ரோட் சைட்லேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.